எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும் என்றே சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே என்று உணர்ந்தாயோ? இன்றே வா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ. இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசுவாசம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து இந்த வாரமும் நாம் தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக முதலாவது நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. மத்தேயு 8:5 முதல் 13 நான் வாசிக்கிறதை கேளுங்கள். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகளை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கிடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். 100க்கு அதிபதி என்ற மனிதனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பாராட்டுகிறார். இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமானவன். ஆண்டவருடைய ஒரு வார்த்தையின் மேலே அவனுக்கு அவ்வளவு விசுவாசம் இருந்தது. ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரே ஒரு வார்த்தையின் மேலே அவனுக்கு அவ்வளோ விசுவாசம். ஆண்டவர் எத்தனையோ வார்த்தைகளை சொல்லிய, ஆண்டவருடைய வார்த்தைகளை அடங்கிய வேதாகமத்தை நாம் வைத்திருக்கிறோம். நமக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? ஒரே ஒரு வார்த்தையின் மேலே அந்த மனிதனுக்கு விசுவாசம். ஆண்டவர் இத்தனை வார்த்தைகள் அடங்கிய வேதாகமத்தை வைத்திருக்கிறோமே, நமக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? நமக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? எத்தனை வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் வேதத்திலே, அதையெல்லாம் நாம் விசுவாசிக்கிறோமா? தனிமை வரும்பொழுது, தவிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரே மத்தேயு 28:20, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னாரே. யோசுவா 1:5, எபிரேயர் 13:5, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே. இன்னும் நான் தனியாக இருக்கேனே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்களே, தனியாக மாட்டிக்கிட்டேனே, நான் படுற கஷ்டம் இந்த உலகத்தில் ஒருத்தரும் படலையே என்றெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கோமா? ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லி. மீகா 7:15, எரேமியா 32:27, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகி கர்த்தர் நாளை செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோன்னு சொன்னார். அதெல்லாம் விசுவாசிக்கிறோமா? என் வாழ்க்கையும் ஆண்டவர் அதிசயம் செய்வார், அது அற்புதம் செய்வார்னு. இதை மாதிரி எத்தனை வார்த்தைகள் இந்த வேதாகமத்தில் இருக்கு. அதை வாசித்து வாசித்து விசுவாசித்து நம்ம அதை அபியாசித்து அதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை பெற்று கொண்டிருக்கிறோமா? இந்த ஒரு வார்த்தைக்கு அவன் அவ்வளோ விசுவாசம் வச்சுருந்தானே. எத்தனை வார்த்தைகளையும் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார் இந்த வேதாகமத்தில். அதை விசுவாசிக்கிறோமா? விசுவாசித்தால் நமக்கு ஆசீர்வாதம்.
அடுத்து அவர் சொல்றாரு 13ஆம் வசனத்தில், நீ விசுவாசத்தபடியே உனக்காக கிடவது. இப்போ நல்ல காரியங்களை ஆண்டவர் செய்வார்னு விசுவாசத்தா அது நமக்கு நடக்கும் தானே இந்த வசனம் அர்த்தம் சொல்லுது. அது தகுதி உள்ளவர்களாய் நாம் மாறி விசுவாசிக்கும் பொழுது கட்டாயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம்முடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40 வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுது. இன்னொரு சம்பவத்தையும் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். இது மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 21, 22, 23, 24 வசனங்களிலே இருக்கிறது. வாசிக்கிறேன். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன் சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். இது நமக்கு தெரியும். ஊமையான ஒரு ஆவி பிடித்த ஒரு மகனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் தகப்பனை குறித்து இப்படி கேட்காரு. அப்போ இந்த சம்பவங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை காட்டும் ஒரு வேத பகுதி அது. அந்த தகப்பன் நம்மை போல ஒரு பலவீனமான ஒரு தகப்பன் அவன் சொல்கிறான், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் சொன்ன உடனே அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். நாமும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் தான் இருக்குது, நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களுடைய அவிசுவாசம் நீங்கள் கூட உதவி செய்யும், நாங்கள் விசுவாசிக்கிறோன்னு ஜெபம் பண்ணும்போது இந்த தகப்பனுடைய மகனுக்கு உதவி செய்த ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவார். அதை மறந்து போகக்கூடாது. விசுவாசத்தை கொடுக்கும் இன்னொரு சம்பவத்தை மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனங்களை 30 வசனங்களிலே வாசிக்கிறேன். இயேசுவிடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கிடவது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. பாருங்க, இதுலேயும் அப்படிதான், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கிடவுன்னு சொல்றாரு. அதுக்கு வந்து ஒரு கேள்வி ஆண்டவர்களிடத்தில் கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? உடனே அவங்க சொன்னது என்னது, ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் நோய்களை குணமாக்க வல்லமை உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு பிள்ளை செல்வம் அருளி செய்யும் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் மகளுக்கு ஏற்ற வரனை கொண்டு வந்து உங்கள் மகளுடைய திருமணத்தை நடத்தி கொடுக்கும் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் பாவங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கும் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் தொழிலை செழித்திருக்கும்படி செய்யும் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? அப்படி விசுவாசித்தால் நீங்கள் விசுவாசத்தின்படியே நீங்கள் விசுவாசித்தபடியே உங்களுக்கு ஆக கிடவது. உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். அவரை நம்புங்கள், அவரை விசுவாசியுங்கள். என் ஆண்டவரால் இது முடியும், என் ஆண்டவர் எனக்கு செய்வார் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள். அதுதான் முக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் என் நோயை குணமாக்க முடியும், அவர் குணமாக்குவார் என்று விசுவாசியுங்கள். ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு மனம் இறங்குவார். இப்பொழுதும் வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். அன்புள்ள பரம தகப்பனே, விசுவாசத்தோடு தன்னுடைய வியாதி உள்ள பகுதிகளிலே தங்களுடைய கரங்களை வைத்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்.
இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் வேதனைகளும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all powerful name of Jesus Christ. Be healed in the wonderful name of Jesus Christ. Be healed in the almighty name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. ஒவ்வொருவரையும் தொடுங்க. குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருந்து பல வருடங்களாய் சோர்ந்து போயிருக்க பிள்ளைகளை தொட்டு அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை அருளி செய்யுங்க. நன்றி இயேசு சுவாமி, நீர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்கள் நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.